வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நமக்கு தமிழ் தகுதி தேர்வு பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்கிறதுக்கு இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி நீங்க 2 மாணவராக இருந்தாலும் சரி, 2A மாணவராக இருந்தாலும் சரி, எழுத்து தேர்வுல நீங்க தமிழ் தகுதி தேர்வை எழுதியாகணும். ரைட் சார், இதை பத்தின வீடியோ தான் இது. ரைட், இது இல்லாம உங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னா, 2 இருந்தாலும் சரி, 2A இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் வைஸா உங்களுக்கு கண்டென்ட்டை பிரிச்சு கொடுத்துருவோம். ரைட், அது இல்லாம அரசு வெளியிடக்கூடிய தகவல்களை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சட்டசபையில சப்மிட் பண்ணுவாங்க. அதுல கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே 100% சரியாக இருக்கும். அதே மாதிரி அது தேர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த தமிழ் தகுதி தேர்வுல ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு நம்ம அடிஷனலா என்ன சார் கொடுத்துறோம் அப்படின்னா, 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024 இருந்து நமக்கு ஜனவரி 2025 வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் படி கொடுத்துற போறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன பாலிசி நோட்ஸ் எல்லாம் சட்டசபையில சப்மிட் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ரைட், தமிழ் தகுதி தேர்வு ஏன் சார் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதாத மாணவர்கள் இந்த டைம் நீங்க எழுதுவீங்க. லாஸ்ட் டைம் எத்தனை சதவீத மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6% ஆஃப் த பீப்புள் ஃபெயில் ஆயிருக்காங்க. 94% பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, 6% ஆஃப் த பீப்புள் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இது டிஎன்பிஎஸ்சில நடக்கக்கூடியது. இதே மாதிரி ஒரு தமிழ் தகுதி தேர்வு யூபிஎஸ்சிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல எத்தனை சதவீத மாணவர்கள் சார் ஃபெயில் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே சதவீத மாணவர்கள் ஃபெயில் ஆகுறாங்க. 10% ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யூபிஎஸ்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட், அப்ப இந்த தமிழ் தகுதி தேர்வுல 40 மார்க் எடுக்க வேண்டியது முக்கியம். இது எடுத்தால் மட்டுமே தான் நீங்க ஜிகேவை படிக்கக்கூடிய, கிராமர் படிக்கக்கூடிய, ரீசனிங் படிக்கக்கூடிய தேர்வை திருத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. ரைட், நம்ம பேட்ச் டீடைல்ஸை பத்தி சொல்லிட்டோம். இந்த பேட்ச் டீடைல்ஸ்ல எப்படி சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய சிலபஸை இங்க கொடுத்துருக்கேன். தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸை மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சிலபஸ்ல நான் ஒரு 3 வட்டங்களை மட்டும் போடுறேன். அதை எந்த விதமான பயிற்சியுமே இல்லாம நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எவ்வளவு மார்க் கிடைக்கும், இல்ல ஒரு தடவை நீங்க பயிற்சி செஞ்சுட்டு போனா உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், தமிழ் தகுதி தேர்வை 3 பார்ட்டா பிரிச்சிடறோம். ரைட்டா, பார்ட் 1 அப்படின்னு இருக்கு, பார்ட் 2 இருக்கு, பார்ட் 3 இருக்கு. இப்ப நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படின்னா, பார்ட் 1ல முக்கியத்துவம் கொடுக்க போறோம். உங்களுக்கு இந்த பார்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே என்னால வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம பார்ட் 1ல 40% ஆஃப் த சிலபஸை முடிச்சிருவோம். ரைட் சார், என்னென்ன டாபிக் சார் அப்படின்னா, பொருள் உணர்திறன் டாபிக். பொருள் உணர்திறன்னா என்ன சார், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபுக்கு கீழே 5 கேள்விகள் இருக்கும். அந்த 5 கேள்விகளுக்கும் தலா 2 மதிப்பெண் அப்படின்ட்டு 10 மார்க்குக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வியை கேட்பாங்க. ரைட், இதற்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது நம்ம சின்ன வயசுல இருந்தே எழுதக்கூடியது தான். ஆனா 5x2 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சரியான பயிற்சி செஞ்சுட்டு போனால் மட்டுமே தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா 5 கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியான டாபிக்லேயே உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது, 5 மதிப்பெண் போயிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட், அடுத்து சுருக்கி வரைதல். இதுவும் பெரிய பேராகிராஃப் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை 3ல் 1 பங்காக நீங்க குறைக்கணும். ரைட் சார், இதுவும் எனக்கு முன்னாடியே தெரியுமே, இதை ஈஸியா நான் எழுதிடலான்னு உங்களுக்கு தோணினாலும் இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பெரிய பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சுருக்கி வரைய போறோம். 100 வேர்ட் இருக்கக்கூடிய, 100 வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. 3ல் 1 பங்காக சுருக்கணும் அப்படின்னா 33 வார்த்தைகளாக அதை நீங்க சுருக்கணும். அதை சுருக்கிறதுக்கு முன்னாடி இதுல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்ன சார் ப்ரொசீஜர்ஸ்? முதல்ல ரஃப் டிராஃப்ட் எழுதணும். ரஃப் டிராஃப்ட் எத்தனை வார்த்தைகளுக்குள்ள சார் இருக்கலாம் அப்படின்னா 50 to 60 வார்த்தைகள் இருக்கலாம். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், ட்ரூ டிராஃப்ட் எழுதணும். ட்ரூ டிராஃப்ட் எவ்வளவு இருக்கலாம்,
33 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப ட்ரூ டிராஃப்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணுமா சார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்து ரஃப் டிராஃப்ட்ல நான் கொடுத்துருக்க பேராகிராஃப்ல இருந்து எதையெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்ல இந்த ப்ரொசீஜர்ஸ் எனக்கு தெரியல, நான் இதை பிராக்டிஸ் பண்ணல, இதை நான் மேனேஜ் பண்ணிடலான்னு நினைச்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் என்ன சார் ஆகும் அப்படின்னா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்திற்கு 5 மார்க் கம்மி ஆயிடுதுன்னு நினைப்போம். இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ரைட். அடுத்து என்ன சார் இருக்கு? சுருக்க குறிப்பில் இருந்து விரிவாக்கம் செய்யணும். ரைட்டா? ஹிண்ட் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு 10 வார்த்தைகளை கொடுத்துருவாங்க. 10 வார்த்தைகளுக்கு உதாரணமா நான் என்ன சொல்றேன்? அள்ளி கோலம் போட்டால் அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? அள்ளி கோலம் போட்டால்னா நீங்க எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது இது இறந்த காலத்துல தான் இருக்கணும். உங்களுடைய பேராகிராஃப் பில்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்ப மார்கழி மாதத்துல அள்ளி காலையில் எழுந்து கோலம் போட்டால், வண்ணம் தீட்டினால், இப்படி எல்லாமே இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வரிகளா இருக்கணும். இந்த சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்யறது ஹிண்ட் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இதையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறோம். இந்த பயிற்சி எப்படி இருக்க போது? உங்களுக்கு வீடியோ கிளாஸும் நம்ம கொடுத்துருவோம். இப்ப சொல்றோம்ல ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு, அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நம்முடைய சிலபஸ்ல மொத்தம் 7 தலைப்புகள் தான் இருக்கு. அந்த 7 தலைப்புகளையுமே எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எளிதாக பதில் அளிக்கக்கூடிய தலைப்புகளை பார்ட் 1ல வச்சுட்டேன். ரைட்டா? ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும் சார். ரைட்டா? சொல்லி கொடுத்தா எழுதக்கூடிய தலைப்புகளை நான் பார்ட் 2ல வச்சுட்டேன். உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும், அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படிங்கிற தலைப்பை நான் எங்க எடுத்துட்டு போய் வச்சிடறேன் அப்படின்னா பார்ட் 3ல எடுத்துட்டு போய் வச்சிடறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 3ங்கிறது நம்மளுக்கு தேவையான்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பார்ட் 1ல உங்களுக்கு எத்தனை சதவீத சிலபஸை முடிச்சிடுறேன்? 40% ஆஃப் த சிலபஸை முடிச்சிடுறேன். பார்ட் 2ல நான் என்ன பண்ணிடுறேன் சார்? மீதம் இருக்கக்கூடிய 30% சிலபஸையும் சேர்த்தா 70% ஆஃப் த சிலபஸை உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த 70 மார்க்குக்கு நீங்க எழுதும் போது 40 மார்க் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இப்ப வந்திருக்குமா? பார்ட் 1ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய தலைப்புகள் அங்க கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு அதுல ரூல்ஸ் தெரியணும், ப்ரொசீஜர்ஸ் தெரியணும், எழுதக்கூடிய டெக்னிக் தெரியணும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? உங்களுக்கு வீடியோ கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவேன். ரைட். இது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஓகே இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம். ரைட்டு சார், எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி இருக்கும். 40 மார்க் எடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்துடும். அடுத்து நீங்க என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு. ரைட்டா? இது வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் தான். 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான். அப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ, இல்ல உங்களுக்கு ஜிகே படிச்சு, ரீசனிங் படிச்சு, கிராமர் படிச்சு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, நான் கொஞ்சோண்டு தமிழ் எலிஜிபிலிட்டியை பார்த்துக்கிறான்ப்பா அப்படின்னு உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியில என்ன பண்ணிடலாம்? இந்த டாபிக்கை நீங்க கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம என்ன கொடுக்க போறோம்? நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுக்க போறோம், அதற்கு உரிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம், அதற்கு உரிய பிராக்டிஸ் டெஸ்டையும் கொடுத்துட போறோம். ரைட்? மீண்டும் சொல்லிட்டேன், இது ஒரு எழுத்து தேர்வு. இந்த எழுத்து தேர்வுக்கு சரியான பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அடுத்து பார்ட் 2ல என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல். இதற்கு 20 மார்க் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு மாணவனுக்கு ஒரு 10 திருக்குறள் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஆனா தவறு இல்லாம எழுத தெரியணும். அந்த 10 திருக்குறளை வச்சுக்கிட்டு நம்மளால 3 பேஜை மேனேஜ் பண்ணிட முடியும் சார். ரைட்டா? இது எப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நம்மளுடைய வழிகாட்டல் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 கட்டுரைகளை கொடுத்துருவோம். வெல்வெஸ்டான ஆத்தர்ஸ் எழுதின கட்டுரைகள். அந்த கட்டுரைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு முறைக்கு 2 முறை வாசிப்பீங்க.
அதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைச்சிரும்? ஓகே, நம்ம இப்படி கூட கட்டுரையை பில்டப் பண்ணலாம், நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு ஒரு தலைப்புக்கான கட்டுரையை நம்மளால எளிதாக எழுத முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அப்போ பார்ட் 1 பார்ட் 2லயே உங்களுக்கு 40 மார்க் உறுதி. அது இல்லாம நம்ம என்ன பண்றோம், பேப்பரை நம்ம எம்டியா விட்டுட்டு வரக்கூடாது. அதனால பார்ட் 3ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 30 சிலபஸையும் சேர்த்தா உங்களுக்கு 100% சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ரைட்டா? அதுல தான் என்ன வருது சார், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கக்கூடிய கடிதம் வரைதல். அனுப்புனர் இருக்கணுமா, பெறுநர் இருக்கணுமா, டேட் இருக்கணுமா, இல்ல பெயர்கள் வரக்கூடிய இடத்துல நம்ம பெயர்களை யூஸ் பண்ணலாமா, இல்ல எக்ஸ் 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 அப்படின்னு போடுறதா, இல்ல தமிழ் தேர்வு அப்படிங்கிறதுனால ஆ ஆ ஆ அப்படின்னு போடுறதா, இப்படியான குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பங்கள் எல்லாம் பார்ட் 3 நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். அடுத்து மொழிபெயர்த்தல்ல இருக்கக்கூடிய 2 விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்னு, ஆங்கிலத்தில் இருந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பது மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கலாம். ஆனா எங்க சார் நமக்கு கான்செப்ட் தேவைப்படும் அப்படின்னா, தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பதுதான் கடினம். அதனாலதான் அதை நம்ம கீழே வச்சிருக்கோம். பார்ட் 1ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல முதலாவதா வச்சுட்டோம். ரைட்டா? உங்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். 3 தலைப்புல நீங்க 20 மார்க் எடுக்கிறீங்கன்னே வச்சுப்போம். திருக்குறள்ல நீங்க ஒரு 10 மார்க் எடுக்கிறீங்கன்னே வச்சுப்போம். மொழிபெயர்த்தல்ல நீங்க ஒரு 5 மார்க் எடுக்கிறீங்கன்னே வச்சுப்போம். உங்களால 100% இந்த எழுத்து தேர்வை வெற்றி பெற முடியும். எழுத்து தேர்வுல வெற்றி பெறுவது மிக மிக முக்கியம். இந்த எழுத்து தேர்வுல வெற்றி பெற்றால் மட்டுமே தான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வோட சேர்த்து உங்களுக்கு என்னமும் கொடுக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடத்திற்கான கரண்ட் அஃபேர் சொல்லிட்டேன். இது எல்லாமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அது இல்லாம கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய தகவல்கள், சட்டசபையில கொடுத்த தகவல்கள் எல்லாமே 100% ஒரிஜினலா இருக்கும். அதை உங்களுக்கு சுருக்கப்பட்டு மெயின் தேர்வுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது யாருக்கு சார் பொருந்தும் அப்படின்னா, 2A மாணவர்கள் இருவருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.